ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி உங்க பிரச்சனைய சொல்லுங்க, தீர்வைய உடனே கேளுங்க, வெளியே வந்து குரல் கொடுங்க. இது மக்களுக்கான சேவை. அற்புத தெரிஞ்சுக்கோ, தமிழில் சொல்றோம், புரிஞ்சுக்கோ. ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி. ரத்னவாணி 90.8 சமுதாய வானொலி ஒலிபரப்பு கோவை ஈச்சனாரி ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் இருந்து ஒலிபரப்பாகிறது. வணக்கம். ரத்தினவாணி 90.8 சமுதாய வானொலியின் ஆன்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி அனுபவ். வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விக்யான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதிற்கு மேற்பட்ட ஆன்றோர்களை உள்ளிணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். இந்நிகழ்ச்சியின் மூலம் அறிவியல் துறையில் சாதனை படைத்த ஆன்றோர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவியல் துறையில் கைதேர்ந்த வல்லுநர்களின் புது அறிவு மற்றும் பொது அறிவுகளை கோவையில் வாழும் மூத்த குடிமக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி. 2வது அத்தியாயத்தின் முதல் பகுதியாக இன்னைக்கு நம்முடன் இணைந்திருக்கும் அறிவியல் வல்லுநர் எலும்பியல் மருத்துவர் டாக்டர் மதுசூதனன் அவர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் மருத்துவர் டாக்டர் மதுசூதனன் அவர்கள் கோவை மாதம்பட்டி பகுதியை சார்ந்த தப்போவனில் இருந்து இணைய வழி இணைப்பில் இணைந்த ஆன்றோர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார். வணக்கம். எலும்பு தேய்மானம் அப்படிங்கறதும் எலும்பு உருக்கி நோய் இல்லைன்னா எலும்புரை நோய் அப்படிங்கிறது வேற வேறான விஷயங்கள். எலும்பு தேய்மானம் அப்படிங்கிறது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் இப்பொழுது நான் உங்களிடம் அதிகமாக பேச விருப்பப்படுவது அப்படிங்கிறது ரெண்டையும் கலந்து பேசுற மாதிரி நான் பேசுறேன். எலும்பு தேய்மானத்தை பத்தி சில விஷயங்கள் சொல்றேன். அதை விட முக்கியமான விஷயம் வயதான காலங்களில் இந்த எலும்புரை நோய் இல்லைன்னா எலும்பு உருக்கி நோய்னு சொல்லுவாங்க, ஆஸ்டியோபோரோசிஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதை பத்தி தான் நான் உங்களிடம் அதிகமாக பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகின்றேன். சோ இது சம்பந்தமா பார்த்தீர்கள் என்றால் ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிறது நிறைய வயது முதிர்ந்தவர்களுக்கு இந்த எலும்புருக்கி நோய் இல்லைன்னா எலும்புரை நோய் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இப்போ அதிகமா வருது. வயதின் காரணமாகவும் வருகிறது, நிறைய பேருக்கு இளம் வயதிலையுமே வருகிறது. ஏனென்றால் நம்ம உட்கொள்ளும் உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாறிவிட்டதின் காரணமாக இது இப்பொழுது சிறு வயதிலேயே நம்மளால இதை உணர முடிகிறது. எலும்புரை நோய் இல்லைன்னா எலும்பு உருக்கி நோய் அப்படிங்கிறது இரண்டு வகையாக பிரித்துக் கொள்ளலாம். ஒன்று பிரைமரி அப்படின்னு சொல்ற அடிப்படை காரணம் இல்லாமல் வரக்கூடிய ஒரு நோய், ஒரு
வருது. அதே மாதிரி அடிப்படை காரணம் இருக்கும் ஒரு இடத்துலயும் இந்த எலும்புரை நோய் இல்லைன்னா எலும்பு இது வரலாம். ஆஸ்டியோபோரோசிஸ் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம எலும்பு வந்து பாத்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வெளிப்பக்கத்துல கார்டிகல் போன்னு சொல்லுவாங்க, உள்ள கேன்சலஸ் போன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஒரு வீடு கட்டுறோம், ஒரு பில்லர் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம முதல்ல கம்பி கட்டுறோம், அதுக்கப்புறமா வந்து அந்த சிமெண்ட் கலவை மற்றதெல்லாம் போடுறோம் இல்லைங்களா? அதே மாதிரிதான் அதுக்கும் நம்ம எலும்புக்கும் பெருசா வித்தியாசம் இல்ல. ஒரே ஒரு மாற்று வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஒரு வாட்டி ஒரு வீட்டுக்கு ஒரு பில்லர் போட்டோம்னா அது தொடர்ச்சியா அப்படியேதான் இருக்க போகுது. ஆனா நம்ம உடம்பு வந்து மாறிட்டே இருக்கிறதுனால அது தேய்மானம் இல்லைன்னா இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிறது வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இப்ப இது ஏன் வருது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி பிரைமரி ஆஸ்டியோபோரோசிஸ், செகண்டரி ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னா, பிரைமரி அப்படின்னா அடிப்படை காரணம் எதுவும் பெருசா இல்ல, வயது முதிர்ந்த காரணத்தினால் பிளஸ் பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களுக்கு பின்னாடி பெண்களை இது அதிகமாக தாக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. செகண்டரி ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னா அடிப்படை காரணங்கள் இருக்கும். அப்படின்னா நிறைய பேர் வந்து புகைப்பழக்கம் இருக்கிறவங்க, ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறவங்க செய்யறவங்க, ஏதாவது ஒரு காரணத்தினால் நரம்பு மண்டல பிரச்சனைகளினால் நிறைய இவங்களுக்காக அந்த ஸ்டீராய்டு மாத்திரைகள் சாப்பிடுறதின் காரணமாக வர்றது. சிலவங்களுக்கு வந்து இந்த வைட்டமின் ஏ, டி, கே இந்த டிஃபிஷியன்சிஸ் இருக்கிறவங்களுக்கு, தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்களுக்கு, லிவர் ஃபெயிலியர் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே கூட இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிறது வரும். அது வந்து இரண்டாம் பட்ச நிலை. முதல் பட்ச காரணம், அதாவது அடிப்படை காரணம் இல்லாமல் இறப்பது வந்து போஸ்ட் மெனோபாசல், மாதவிடாய் நின்றதுக்கு அப்புறமா வர்ற ஆஸ்டியோபோரோசிஸ். அது போக சினைல் ஆஸ்டியோபோரோசிஸ் சொல்லுவாங்க, வயது முதிர்ந்த காரணத்தினால் வர்றது. சோ இதுதான், அதாவது வந்து அந்த எலும்பின் போன் மினரல் டென்சிட்டி, அதாவது எலும்புடைய தன்மை, கால்சியம், பாஸ்பரஸ், கொலாஜன், புரோட்டீன் இதெல்லாம் வந்து கம்மியானதின் காரணமாக வர்றதுதான் எலும்புருக்கி நோய் இல்லைன்னா எலும்புரை நோய் அப்படிங்கிறது சொல்லுவாங்க, ஆஸ்டியோபோரோசிஸ். ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து எலும்பு தேய்மானத்தை கொண்டு போய் விடும். சோ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹேண்ட் இன் கிளவுன்னு சொல்லுவாங்க, கை கோர்ந்த ஒன்று. இதனால் அதுவும் இருக்கலாம், அதனால் இதுவும் இருக்கலாம். அதனால இது ரெண்டையுமே இருக்கு. இது ஏன் இத பத்தி நம்ம இவ்வளவு பேசுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, நம்ம நாடு வந்து ஒரு ரெண்டுமே பார்க்கலாம். இளைஞர்கள் மிகுந்த நாடும் இந்தியா தான், வயது முதிர்ந்தவர்கள் நிறைய இருக்கிற நாடும் இந்தியா தான். சோ அதனால இது என்ன ஆகுது அப்படின்னா, உலகம் முழுக்க பார்த்தேன் என்றால் இந்த எலும்புருக்கி நோய் அல்லது எலும்புரை நோய் வந்து 200 கோடி மக்களை வந்து வருஷம் பாதிப்பு அடையுது. இந்தியாவுல மாத்திரம் பாத்தீங்க அப்படின்னா 50 கோடி பேருக்கு இந்த எலும்புரை நோய் இல்லைன்னா எலும்புருக்கி நோய் வருது அப்படிங்கிறது இருக்கு. இத பத்தி ஏன் நம்ம அடிக்கடி பேசணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப தப்போ வந்திருக்கேன் செஞ்சிருக்கிறேன். இங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய அப்பா அம்மா, என்னுடைய தாத்தா பாட்டி அந்த வயசுல இருக்கிறவங்க. அவங்களுக்கு இந்த வயசுல இருக்கக்கூடிய ஒரே சந்தோஷம் என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, பேர குழந்தைகளோட இருக்கிறது, பேரனை தூக்கி கொஞ்சறது செய்யறது அப்படிங்கறது அவங்களுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. ஆனா இந்த எலும்புருக்கி நோய், எலும்பு தேய்மானம் அப்படிங்கறதெல்லாம் வர்றதுனால அவங்களுக்கு வந்து குட்டி வலி, பல ஜாயிண்ட்டுகள்ல வலி, அவங்களால நடக்கிறதுக்கு கஷ்டம், இந்த மாதிரி இருக்கிறது. அடிக்கடி விழுந்துருவோமோங்கிற ஒரு பயம். அப்படியே அவங்க விழுந்துட்டாங்க செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எங்க நிறைய செலவாயிடுமோ, என்ன ஆயிடும் அப்படின்னா, இது வந்து எப்படின்னா ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும், ஏன் நிறைய பேர் இதை பத்தி பயப்படுறாங்கன்னா, இது வந்து ஒரு பேங்க். இது மாதிரி நம்ம வந்து இப்ப வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், அதுக்கப்புறம் செலவு செய்யறோம். ஆனா இப்போ இந்த வயது முதிர்ந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சம்பாத்தியம் அப்படிங்கிறது குறைஞ்சிருது, ஆனா செலவினம் வந்து கூடியுது. அதனால இத பத்தி உங்களுக்கு ஏற்படுற சந்தேகங்களையோ இல்ல உங்களுக்கு ஏற்படுற ஐயங்களையோ கேட்க ஆரம்பிங்க. நான் ஒன்னொன்னா சொல்றேன். சோ ஒரு சுருக்கமா சொல்லணும்னா, எலும்புருக்கி நோய் இல்லைன்னா எலும்புரை நோய் அப்படிங்கறது ஆஸ்டியோபோரோசிஸ் சொல்லுவாங்க. அது 2 வகைப்படும். ஒன்று, எந்த ஒரு அடிப்படை காரணம் இல்லாமல் வர்றது, அது வந்து பிரைமரி ஆஸ்டியோபோரோசிஸ். அந்த பிரைமரி ஆஸ்டியோபோரோசிஸ்ல வந்து 2 வகை இருக்கு. மாதவிடாய் காலத்திற்கு பின்பு வரக்கூடிய இது போஸ்ட் மெனோபாசல் ஆஸ்டியோபோரோசிஸ், இன்னொன்னு சினைல் ஆஸ்டியோபோரோசிஸ், வயது முதிர்ந்த காரணத்தினால் வர்றது. ஏன்னா எலும்பு வந்து ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கிறது. சோ அந்த மாற்றத்தின் காரணமாக வரக்கூடிய ஒரு விஷயம். வயதாக எலும்புக்குரிய இருக்கிற தண்ணி, வாட்டர் கண்டென்ட் கம்மியாகுது, புரோட்டீன் கண்டென்ட் கம்மியாகுது, கால்சியம் கண்டென்ட் கம்மியாகுது, பாஸ்பரஸ் கண்டென்ட் கம்மியாகுது.
இதனால அந்த போன் மினரல் டென்சிட்டி அப்படிங்கிறது குறைஞ்சிருது. அதனால எலும்பு வந்து ஒரு தேன் கூடு மாதிரி ஆயிடுது. இப்போ ஒரு நல்ல தேன் கூடு பாக்குறதுக்கும் ஒரு முதிர்ந்த தேன் கூடு பாக்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். சோ அதனால வந்து ஒரு விஷயம் இது. அடுத்தது வந்து இரண்டாம் நிலை வந்து அடிப்படை காரணங்கள் இருக்கிறது. இதுதான் ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்புரை நோய் இல்லைன்னா எலும்பு உருக்கி நோயோடைய ஆரம்ப கட்ட இதுக்காக உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு சொல்ற ஒரு முன்னுரைக்கான சொல்லியிருக்கேன். நீங்க ஒன்னொன்னா என்னன்னு கேளுங்க, நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன். நன்றி டாக்டர். போன் ப்ராப்ளம்னா அது டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட். சில வெரி மைனர் ட்ரீட்மெண்ட் which we get solved by taking a tablet or a calcium tablet or some tablets which you prescribe as a doctor. ஆனா there may be cases which may lead to very serious positions. அது நமக்கு தெரியாது. நாங்க உங்ககிட்ட டெஸ்ட் பண்றதுக்கோ இல்லாட்டா உங்களை கன்சர்ன் பண்றதுக்கு வந்த போது நீங்க அதுல இருந்து நீங்க கண்டுபிடிச்சு அந்த உங்களுடைய அந்த சிகிச்சை முறையை கொஞ்சம் சுருக்கமா சொல்ல முடியுமா? நான் we don't want to get into the professional part of it, but ஒரு மெடிக்கல் இதுவா நானே எங்களுக்கு என்ன ப்ரிகாஷன் எடுத்துக்கலாம், கொஞ்சம் டைம் ஆயிட்டு வந்துட்டோமோ அப்படின்னு தோணாம in time we have to get at least 10%. இப்போ இந்த ரெண்டு பிரச்சனைகளுக்குமே சரி, இந்த எலும்புருக்கி நோய் அப்படி எலும்பு தேய்மானம் அப்படிங்கிறது வந்து பெருசா வந்து ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு முன் விளைவுகளோ இல்லைன்னா வந்து ஒரு ஆரம்ப அறிகுறிகளையோ இல்லைன்னா ஒரு வார்னிங் சைனோ வந்து அது பெருசா காட்டுறது இல்ல. ஒருத்தர் தடிக்கு கீழே அதாவது வந்து பெருசா விழுகாம சும்மா லேசா அடிபட்டுச்சுன்னா கூட எலும்பு உடைஞ்சிருது அப்படிங்கிற ஒரு தன்மை ஃப்ரெஜைல் போன்ஸ் அப்படிங்கிற ஆகும் போது ஒருத்தருக்கு எலும்பு உடைஞ்சிருச்சு, அதாவது வந்து அவர் வந்து பெருசா விழுகல, ஒரு ஆக்சிடென்டோ மத்ததோ பெருசா மேல இருந்து கீழே விழுந்துட்டாரோ அந்த மாதிரி இல்லாம சும்மா நடந்து போயிட்டு இருந்தாரு, சும்மா லேசா தடுக்கிடுச்சு ஆனாலும் வந்து எலும்பு உடைஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு தன்மை வரும்போதுதான் இந்த எலும்புருக்கி நோய் இல்லைன்னா எலும்புரை நோயை வந்து நம்மளால வந்து கண்டுபிடிக்கவே முடியும். இது அதே மாதிரி பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். வரும் முன் காப்போம் அப்படிங்கறது தான் நல்லது. வயது முதிர்ச்சி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த ஒரு காலகட்டத்துல வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி உங்களை வந்து ஓரளவுக்கு நீங்க முழுமையா எல்லாமே பார்க்கலன்னா கூட ஒரு அடிப்படை ரத்த பரிசோதனைகள் அடிப்படையா வந்து ஒரு டாக்டரை பார்த்து உங்க குடும்ப அதாவது வந்து இப்ப கம்ப்யூட்டர் மயம் ஆகிவிட்ட இந்த காலத்தின் காரணமாக எல்லாருமே வந்து வாட்ஸ்அப், பேஸ்புக் இல்லைன்னா கூகுள்ல வந்து எல்லாமே கிடைச்சிருதுன்னு நினைச்சு ஒரு காலகட்டம் மாறிடுச்சு. நாங்க படிச்ச காலத்துல மத்ததுல இல்ல நீங்க உங்களுடைய அப்பா அம்மாக்கள்லாம் இருக்கும் போது இந்த ஃபேமிலி டாக்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. எல்லா ஃபேமிலிக்கும் ஒரு டாக்டர் இருப்பாங்க. அவங்க வந்து அந்த டாக்டர் மேல அதிகமா நம்பிக்கை வச்சிருப்பாங்க. அவங்கள போய் எல்லாத்துக்கும் கன்சல்ட் பண்ணுவாங்க. அவர் வந்து ப்ராப்பரா கைட் பண்ணுவாரு. அவரே எல்லாமே பண்ண முடியல அப்படின்னா கூட அது ப்ராப்பர் கைடன்ஸ் அவர் பண்ணுவாரு. அந்த கான்செப்ட் இப்ப மாறிடுது. சோ அப்படி இருக்கிற காலகட்டத்துல என்னன்னா நமக்கு போய் பேசிக்கான டெஸ்ட், ஒரு சர்க்கரை இருக்கா, ஒரு பிரஷர் இருக்கா, வேற ஏதாச்சும் இருக்கா நமக்கு இல்லையா அப்படிங்கறத நமக்கு ஆரம்ப அறிகுறியில நம்ம பாத்துக்கலாம். இந்த மாதிரி விழுந்துட்டாங்க செஞ்சுட்டாங்கும் போது அதுக்குன்னு சொல்லி டெஸ்ட் இருக்கு. அல்ட்ராசவுண்ட் அப்படிங்கிறது இருக்கு, டெக்ஸா ஸ்கேன் அப்படிங்கிறது இருக்கு செய்யுது. ஆனா இதெல்லாம் வந்து நமக்கு அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் வந்துருச்சு அப்படிங்கறது நமக்கு காட்டி கொடுக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா நாள்பட வந்து எலும்பு வலி இருக்கும் செய்யும். ஆனா எல்லா நாள்பட்ட எலும்பு வலியுமே வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் சொல்ல முடியாது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. இந்த மாதிரி இருக்கும் போது செய்யும் போது உங்க மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்று அதுக்கு தகுந்தாற் போல் ரத்த டெஸ்டா இல்ல எக்ஸ்ரேவா இல்ல அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனா இல்ல டெக்ஸா ஸ்கேனா இது எல்லாமே வந்து ஒரு 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் நம்ம படிச்சு வர்ற மாதிரி ஆன ஒரு விஷயம். சோ அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ப உங்களுக்கு வந்து என்ன உங்களுடைய வயது காரணமா வர்றது வச்சு பண்ணிக்கலாம். பெண்கள் அதே மாதிரிதான் வந்து மாதவிடாய் நிக்கிறதுக்கு 1 வருஷமோ 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அவங்கள வந்து கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் மத்தது இத்ததெல்லாம் எடுத்துக்கிறது, பெரியவங்களும் வந்து கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறது செய்யறதின் காரணமாக இத வந்து வெகுவா குறைக்கலாம். தடுக்க முடியாது, பட் வெகுவா குறைச்சு நம்மளுடைய வாழ்வாதாரத்தை சீர் செஞ்சுக்கலாம். தேங்க்யூ டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியில் மருத்துவர் டாக்டர் மதுசூதனன் அவர்கள் கோவை மாதம்பட்டி பகுதியை சார்ந்த
தப்போவனில் இருந்து இணைய வழி இணைப்பில் இணைந்த ஆன்றோர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார். Doctor, I got a very personal problem with health, with regard to health. This problem is for both me, myself and my wife. For the past 3 years, my walking is not staggering, it's not stable. I have a staggering walking, and also I have a feeling that somebody is pushing me from behind. My age is now 81. Similar problem for the past 1 year, my wife also has developed it. And I'm afraid I may fall down. That fall may be fatal. I have not tried so far the stick. In addition to this, one small information I would like to give you. I am now 81. For the past few years, I don't exactly remember when I got this problem. I have a vertigo problem. So I am taking Vertin 8 milligrams. And I have no sugar, no pressure, no other side effect. But my wife is a sugar patient for the past 31 years. She is under treatment with insulin and other tablets. The only thing is, I am afraid of walking on the street. So what we have done is, we used to go to canteen very often. Previously, now I have arranged for home delivery right from morning to night. And what we did, as per somebody's advice, we started walking on the street, but I found a miserable experience of falling down on 2 occasions. So I stopped it, and now what we do is, we walk only in our house. I am not holding any stick or anything like that. Then one more information which may be helpful for you. Why I have a sleeping feeling always. As I am talking to somebody, I have a dozing feeling. I close my eyes and have a small nap. Of late, I have developed it. This sort of thing, I am not taking any particular medicine for this effect, but Vertin 8 milligrams I am taking, and my food is, of course, I am depending on the canteen. So this is the problem. My wife also has got same problem, and her walking steps is very, very short steps, not even half foot, like that. So, what is your advice, doctor? முதல்ல நான் சாரோட பத்தி சொல்றேன், அப்புறம் அவங்களுடைய மனைவியை பத்தி நான் பேசுறேன். முதல்ல சார், இது ஒரு எலும்பு தேய்மானத்தினுடைய ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு கிளாசிக் கேஸ் சொல்லுவாங்க. கழுத்தெலும்பு தேய்மானத்தின் காரணமா இஸ் நாட் சர்வைக்கல் ஸ்பாண்டலாட்டிக் மைலோபதி. ஒரு சின்ன, அதாவது அவர் என்னன்னா, கழுத்தெலும்பு தேய்மானத்தின் காரணமாக அவருக்கு மூளைக்கு போற ரத்த ஓட்டம் குறைஞ்சிருக்கு. சோ அவருக்கு ஃபர்ஸ்ட் நாம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, கழுத்தெலும்புக்கு ஒரு எக்ஸ்ரே பார்க்கணும் ஒண்ணு. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எம்ஆர்ஐ பிரெயின் பண்ணி பார்க்கணும் வித் கழுத்தோடைய ஸ்கிரீனிங். எம்ஆர்ஏ சொல்லுவாங்க. அதாவது எம்ஆர்ஏ பண்ணோம் அப்படின்னா, எம்ஆர்ஐ ஸ்கேன், மூளையோடைய எம்ஆர்ஐ ஸ்கேன் சரி, இருதயத்திலிருந்து மூளைக்கு போற ரத்த குழாய் கெரோட்டிட் ஆர்டரியோடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறது நமக்கு பார்க்கணும். இது பார்த்துட்டு செஞ்சுட்டு, அந்த தலை சுத்தல் வர்றதுக்கு மெயின் காரணமே கெரோட்டிட் ஆர்டரி. அதாவது இந்த கழுத்துல இருந்து இந்த 2 பக்கத்துல பாத்தீங்கன்னா மூளைக்கு போற மெயின் ரத்த குழாய் இங்கதான் இருக்கு. அது சுருங்கி இருக்கலாம் வயதின் காரணமா, இல்லைன்னா அடப்பு ஏற்பட்டிருக்கலாம். சோ எம்ஆர்ஏ எடுத்தோம்னா இது எல்லாமே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திரை கொடுக்கணும். கண்டிப்பா அவருக்கு ஒரு வாக்கிங் ஸ்டிக் ஹெல்ப் வேணும். முக்கியமா சார், நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க நடக்கிறது குறைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு பிரச்சனை ஜாஸ்தி. உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருந்துச்சுன்னா கூட நீங்க வாக்கிங் ஸ்டிக் வச்சுட்டு உங்க வீட்டுல இருந்து முன்னாடி வரைக்காவது நீங்க நடந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்க நடையில இருப்பீங்களே தவிர்த்து, நீங்க விழுந்துருவோங்கிற அந்த பயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா விழுந்துருவீங்க. அதே மாதிரி நீங்க நடக்காம செய்யாம இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுடைய எலும்பை பத்தி மட்டும்தான் நீங்க கவலைப்படுறீங்க. ஆனா எலும்பை சுத்தி தசை மத்ததெல்லாம் இருக்கும். உங்க மசில் பவர் கம்மி ஆயிடும். அதே உங்களை உழுக்காட்டிடும். சோ கண்டிப்பா இத பாக்கணும். உங்களுக்கு கழுத்தெலும்பு தேய்மானம் என்னுடைய கணிப்பு கரெக்டா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, 7 எலும்புல அநேகமா 5 எலும்பு உங்களுக்கு தேர்ந்திருக்கு. அதுல C3, C4, C4, C5, C5, C6, C6, C7 இந்த எலும்பு அத்தனையுமே தேய்மானமா இருக்கு. பின்பக்கம் பூராமே அடைச்சிருக்கு. சோ அதனால மூளைக்கு போற ரத்த ஓட்டம் குறைஞ்சிருச்சு. அதனாலதான் உங்களை தள்ளி விடுது. வெர்டின் மாத்திரை போட்டா பத்தாது. சோ இதுக்கு மூளையிலுமே பிரச்சனை இருக்கா, சினைல் டிமென்ஷியா இருக்கலாம் வயது 82 காரணமா. இது உங்களை பொறுத்த வரைக்கும். சோ இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு ஒரு அடிப்படையான பிளட் டெஸ்ட் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்றது,
பிசியோதெரப்பி கொடுக்கறதா வேண்டாமா அப்படிங்கறது பார்த்தோம்னா தபோவனத்துக்கு பக்கத்துல மாதம்பட்டியிலேயே நீங்க கொடுத்துக்கலாம். என்னுடைய பிசியோதெரப்பி இன்சார்ஜ் வந்து மாதம்பட்டி பத்மாவதி ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாரு. நான் அங்கேயே கூப்பிட்டு சொல்லி நீங்க ட்ரீட்மெண்ட் இங்கேயே வந்துக்கலாம். இதுக்கு பெருசா ஒண்ணும் செலவு இல்ல. எக்ஸசைஸ் சொல்லி தருவார். எக்ஸசைஸ் சொல்லி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாருன்னா உங்களுடைய பிரச்சனை வெகுவா குறைஞ்சிடும். உங்களை நான் வந்து கண்டிப்பா வந்து ஒரு 20 வயசு பையனா ஆக்க முடியாது. ஆனா இப்ப இருக்கிறத வந்து நீங்க ஆக்டிவா இருக்கிற அளவுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம். உங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு வந்து பார்க்கின்சோனிசம் இருக்கா அப்படிங்கறது செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கு நான் ஒரு வாட்டி அவங்கள பார்க்கணும். அதுவும் பார்த்துட்டு எக்ஸ்ரே மத்ததுக்கிட்டதெல்லாம் பார்த்துட்டு பார்க்கின்சோனிசம் இருக்கா இல்லையாங்கிறது பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா நரம்பு டாக்டர் பார்க்கணும். இல்ல அப்படின்னா நாமளே வைத்தியம் கொடுத்துக்கலாம். உங்களுக்கும் சரி அம்மாவுக்கும் சரி கால்சியம் பிளஸ் வைட்டமின் D3 மாத்திரைகள் நீங்க சாப்பிடணும். முக்கியமான விஷயம், தயவு செஞ்சு என்ன ஆனாலும் செஞ்சாலும் உட்கார்ந்து பழகாதீங்க. மேற்கொண்டு விழுந்துருவீங்க. சோ நடக்கிறதுங்கிறது முக்கியம். அது குச்சி வச்சு நடந்தாலும் சரி, குச்சி இல்லாம நடந்தாலும் சரி, கண்டிப்பா நீங்க வந்து இங்கிருந்து இப்போ நீங்க நடக்காம போனதுனால உங்க தசையோட ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. உங்க தசை ஸ்ட்ரென்த் கம்மி ஆகிறதுனாலயும் நீங்க விழுந்துருவீங்க. அம்மாவுக்கு பார்க்கின்சோனிசம் இருக்கா அப்படிங்கறது கண்டிப்பா ஒரு வாட்டி பார்க்கணும். இல்ல அவங்களுக்குமே இதே எலும்பு தேய்மானமா அப்படிங்கறது பார்க்கணும். அடுத்தது அவங்களுடைய சக்கரை அளவுகோல் மத்ததுக்கிட்டது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துட்டோம்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துடலாம். ஹலோ டாக்டர், என்னோட கேள்வி வந்து என்னன்னா, நீங்க வந்து வெயில்ல நடக்கணும், சன்லைட் பண்ணணும், நீங்க அது ஏதாவது ஒரு அளவுகோல் இருக்கா? 1 hour 2 hour அப்படின்னு ஏதாவது இருக்கா? இல்ல இதுல வந்து எதுக்கு வெயில நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, சன்லைட் இஸ் a more important factor for synthesizing vitamin D3 in the body. ஆனா அது வந்து ஏர்லி மார்னிங் சன்லைட் தான் அதுல முக்கியம். இந்த 6 மணிக்கு வர்றதா அந்த UV ரேஸ் மத்ததுல அல்ட்ரா வயலட் லைட் கன்வெர்ட்ஸ் 125 டைஹைட்ராக்சிகோலிக் கால்சிஃபெரால் into vitamin D3. நீங்க சாயந்தரம் வெயில்ல நடந்தீங்கன்னா இது ஆகாது. காலையில வெயில்ல நடக்கணும். நீங்க மணிக்கணக்கா நடக்கணுங்கிறது கிடையாது. அந்த 6 சூரிய உதயம் நம்ம பெரியவங்க சொல்லிட்டு போனது எல்லாத்துக்குமே வந்து பின்னாடி ஒரு பெரிய சூட்சமம் இருக்கு. ஆனா நம்ம ஆளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, அது வந்து சுந்தர் பிச்சை சொன்னாதான் கரெக்ட்னு நினைக்கிறாங்க. புரியுதுங்களா? கூகுள் சொல்லணும், இல்ல யாராவது அமெரிக்கால சொல்லணும், இல்லன்னா வாட்ஸ்அப்ல சொல்லணும். நம்ம பெரியவர்கள் வந்து நம்ம தமிழ்நாடு, நம்ம இந்திய பெரியவர்கள், அது குறிப்பா தமிழ் பெரியவர்கள் மாதிரி மூளை இருக்கிற ஆள்கள் யாருமே கிடையாது. இது நிறைய பேர் நமக்கு புரியறதே இல்லை. இன்னைக்கு சயின்ஸ் என்ன சொல்லுதோ அதெல்லாம் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம பெரியவர்கள் சொல்லி அது நமக்கு முக்கியமா வந்து ஓலைச்சுவடிகள்ல எழுதி வச்சுட்டு வந்துட்டாங்க. எழுதி வச்சுட்டு அவங்க போயிருக்காங்க. ஆனா நம்ம அதெல்லாமே வந்து பைத்தியம்னு நினைச்சுக்கிறோம். ஆராய்ச்சி இல்ல, அது இல்ல, இது இல்ல. அரசியல் கட்டமைப்பு மாறிடுச்சு, நம்ம மனநிலைமை மாறிடுச்சு, நம்ம மனோபாவம் மாறிடுச்சு, நம்ம பார்க்கக்கூடிய கண் பார்வையும் மாறிடுச்சு. எல்லாமே செல்போனுக்கு வந்துருச்சு. யாருமே வெளியில வர்றதில்ல. நீங்க எல்லாருமே வெளியில வாங்க, எல்லாமே இது பண்ணுங்க. நீங்க இருக்கிற ஒரே ஒரு முக்கியமான விஷயம் வந்து எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ஒரே வயசு இருக்கிறவங்க தான். வயது கம்மியானவங்க, வயது பெரியவங்களை வந்து, அதாவது வந்து ஒரு 60-70 வயசு ஆவங்க, ஒரு 80-90 வயசு அவங்கள கைய பிடிச்சிட்டு நடந்தாங்களே. வாக்கிங் ஸ்டிக் தான் வச்சு நடக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஸ்டிக் வச்சு நடக்கிறதுக்கு சங்கோஜப்படலாம். எல்லாருமே ஒரு நட்பு வட்டம் தான். வெளி உலகத்துல இந்த இளைய தலைமுறைக்கு இருக்கிற இந்த ஈகோ அப்படின்னு ஒரு கேவலமான ஒரு வார்த்தை இருக்கு, ஈகோ அப்படின்னு. அந்த வார்த்தை உங்களுக்குள்ள இல்லாம செய்யாம நீங்க ஒருத்தர் வந்து ஓர்சிட்டு நடந்தீங்கனாலே தபோவனம் வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ஹெல்த்தி கம்யூனிட்டியா கண்டிப்பா இருக்கிறதுல ஐயமே இல்ல. தேங்க்யூ டாக்டர். இப்ப ரமா சம்பத்குமார் அவர்கள் கேள்வி கேட்பாங்க. ஹலோ டாக்டர், இது வரைக்கும் நீங்க சொன்ன எல்லா டீடைல்ஸும் ரொம்பவே நல்லா இருக்குது. எல்லாருக்குமே புரியும்படியா ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் சொன்னீங்க. அதான் எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இந்த போஸ்ட் கேர் பத்தி, சர்ஜரி கேர் பத்தி நிறைய பேர் சொல்றாங்க. சில பேர் சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் அதுல ஏதோ சம் இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி ஏதாவது சொல்லுங்க. சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் இன்ஃபெக்ஷன் வந்து பல காரணங்கள்னால வரலாமா, சரிங்களா? ஒண்ணு, உங்களுடைய சர்க்கரை இருக்கு, சர்க்கரை இல்ல அப்படின்னு 2 வகையா பிரிச்சுக்கலாம். சர்க்கரை இருக்கிறவங்க அந்த சர்க்கரை கண்ட்ரோலா இல்லாம போறது காரணமா. அதே மாதிரி ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா, செஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு படுத்துட்டே இருக்கிறாங்க. அந்த ஆபரேஷனோட பர்பஸே டிஃபீட் ஆயிடுறது. ஆபரேஷன் பண்றதே வந்து பாத்தீங்கன்னா மறுநாள் காலையில அவங்க எந்திரிச்சு நடக்க வச்சே ஆகணும். இதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அது டாக்டர் பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 90-80 வயசு, இப்ப நான் வந்து இப்ப வெளியில வரும்போது பேசிட்டேன், 104 வயசு பாட்டிக்கு நான் ஆபரேஷன் பண்ணிருக்கேன். மறுநாள் காலையில பாட்டி உயிர் நாங்க செஞ்சாங்க. நிக்க வச்சே ஆகணும், நடக்க வச்சே ஆகணும். அப்பதான் வந்து அவங்களுடைய செல்ஃப் கான்பிடன்ஸ் மறுபடியும் வரும்.
பிளஸ் அந்த தசை நரம்பு ஜவ்வுகள்லாம் வந்து பழைய நிலைமைக்கு வரும். இன்ஃபெக்ஷன் வருது அப்படிங்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஒண்ணு, நீங்க சொன்ன மாதிரி இதுல வந்து சக்கரை வியாதி அந்த மாதிரி இருக்கலாம். அந்த ஆபரேஷன் பண்ணும் போதுதான் அவங்களுக்கு சர்க்கரை இருக்குன்னே நம்மளால கண்டுபிடிச்சிருக்கலாம். அது மாத்திரம் இல்லாம சொத்த பல்லு, பொடுகு, இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கு. ஆபரேஷன்னால மட்டும்தான் இன்ஃபெக்ஷன் ஆகுதுங்கிறது கிடையாது. டைமிங் ஆஃப் சர்ஜரி, எவ்வளவு மணி நேரம் சர்ஜரி ஆச்சு. இப்ப 10 மணி நேரம் ஆபரேஷன் ஆகுதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் மத்ததுக்கு போடணும். இப்ப நிறைய இளம் வயசு ஆக்சிடென்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரத்த குழாய் எல்லாம் கூட கிழிஞ்சு போயிடுது. மினிமம் நாங்க 10 மணி நேரம் அதுக்கு ஆபரேஷன் பண்றோம். அந்த 10 மணி நேரம் ஆபரேஷன் பண்ணும்போது அதுக்குரிய என்னெல்லாம் வந்து பிரிகாஷன் எடுக்கணுமோ, தற்காப்பு முறைகள் என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும். சில டைம் இன்ஃபெக்ஷன் ஏன் வருது அப்படிங்கிறது காரணமே இல்லாம வரலாம். தட் இஸ் கால்ட் இடியோபதிக் இன்ஃபெக்ஷன். என்ன காரணம்ங்கிறது தெரியாம இருக்கிறது. சோ அது வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு டெஸ்டுகள் இப்போ இருக்கு. முன்னாடி இருந்த காலத்தை விட இப்போ டெஸ்டுகள் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கு. அதுக்காக என்ன டெஸ்ட் பண்ணணுமோ பண்ணி பார்த்துட்டு நமக்கு வந்து அதை சரி செய்யறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நன்றி டாக்டர். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விக்யான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதிற்கும் மேற்பட்ட ஆன்றோர்களை உள்ளிணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ் என்னும் இந்நிகழ்ச்சியின் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம்.